தல தோனியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுமாடி அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம தல தோனி எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அவருடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலாம் நமக்கு தெரியாது, பட் அவர் பப்ளிக்காக பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பப்ளிக்காக அவருக்கு இருக்கிற பிஸ்னஸஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். மாஸ்டர் மைண்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட். இட்ஸ் மீ மேடி. MS Dhoni is one of the most successful captains of Indian cricket team. இந்தியாவுக்காக 2007 ICC T20 World Cup வின் பண்ணி கொடுத்தாரு, 2011 ICC World Cup வின் பண்ணி கொடுத்தாரு, 2013 ICC Champions Trophy வின் பண்ணி கொடுத்தாரு. பயங்கர சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிரிக்கெட் கரியர் தான் MS தோனிக்கு நடந்தது. லேட்டர் 2014ல டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆனாரு. ஆகஸ்ட் 2020ல எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்தும் ரிட்டையர் ஆகிறதா அவருடைய சோஷியல் மீடியால ஒரு வீடியோ போட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் மேட்ச் கூட அந்த சமயத்துல இந்தியன் டீமால கொடுக்க முடியல. அந்த ரீசன்னாலேயோ இந்த 2023 IPL சீசன்ல CSK எந்த ஊருக்கு மேட்ச் ஆட போனாலும் the entire stadium is filled with yellow. MS தோனி அவருடைய போஸ்ட் மேட்ச் ஸ்பீச்சஸ்லாம் ஹிண்ட் கொடுத்துட்டே வராரு. மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக அவர் விளையாடுற கடைசி IPL சீசனா கூட இது இருக்கலாம். அப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். பட் அவர் என்ன மைண்ட்ல வச்சிருக்காருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல MS தோனியுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பப்ளிக்கா அவர் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸஸ் அண்ட் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது MS தோனி அவருடைய சொந்த ஊரான ராஞ்சியில மஹி ரெசிடென்சி அப்படிங்கிற ஒரு 3-ஸ்டார் ஹோட்டலை ரன் பண்ணிட்டு வராரு. இந்த ஹோட்டலுக்கு வேற எங்கேயுமே பிரான்ச் கிடையாது, வெறும் ராஞ்சியில மட்டும்தான் ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் தான் இருக்கு. தல தோனி வந்து பயங்கர ஃபிட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பிளேயர், அதில் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ற ஒரு பிளேயர். அதனாலேயே என்னவோ ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி சம்பந்தமா ஒரு பிசினஸை அவர் ரன் பண்ணிட்டு வராரு. அதுதான் ஸ்போர்ட்ஸ் ஃபிட். இந்த நேம்ல செயின் ஆஃப் ஜிம்ஸ் அவர் ரன் பண்ணிட்டு வராரு. இந்தியா முழுக்க தோனிக்கு சொந்தமா 200 ஸ்போர்ட்ஸ் ஃபிட் ஜிம்ஸ் இருக்கு. MS தோனி வாஸ் ஒன்ஸ் a ஃபுட்பால் பிளேயர். லேட்டரா தான் அவர் கிரிக்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாரு. ஃபுட்பாலும் அவருடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்போர்ட். இந்தியன் சூப்பர் லீக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். IPL மாதிரி ஃபுட்பாலுக்காக நடத்தப்படுற ஒரு டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்ல சென்னை FC டீம் உடைய ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா தோனி இருக்காரு. பாலிவுட் ஆக்டர் அபிஷேக் பச்சனோட சேர்ந்து சென்னை FC டீமை இவரும் ஓன் பண்றாரு. சென்னை FC உடைய நிறைய மேட்சஸ்ல நீங்க MS தோனியை பார்த்திருக்கலாம். அதே மாதிரி ஹாக்கி இந்தியா லீக் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அதுல அவருடைய சொந்த ஊரான ராஞ்சியை பேஸ் பண்ணி ராஞ்சி ரேஸ் அப்படிங்கிற ஒரு டீமையும் இவர் ஓன் பண்றாரு. அதே மாதிரி MS தோனி இஸ் a பைக் லவர். பைக்ஸ் மேல அவருக்கு தனி கிரேஸ். நிறைய சூப்பர் பைக்ஸ் அவர் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்காகவே அவர் வீட்ல ஒரு தனி பேஸே வச்சிருக்காரு இந்த மாதிரியான பைக்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக. இது கூடவே MS தோனி மஹி ரேசிங் டீம் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ரேசிங் டீமை ஓன் பண்றாரு. ஆக்டர் நாகார்ஜுனா கூட சேர்ந்து அவர் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ரேசிங் டீமை ஓன் பண்றாரு. தோனி இந்தியாவுடைய ஏகப்பட்ட நியூ ஏஜ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. அந்த மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் கட்டா புக். இவங்க மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு தேவைப்படுற டிஜிட்டல் லெட்ஜர் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதே மாதிரி கார்ஸ் 24 அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலையும் தோனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவங்க யூஸ்டு கார்ஸை பை பண்ணணும் ஆர் செல் பண்ணணும்னு நினைக்கிற மக்களை கனெக்ட் பண்ற ஒரு ஆப். இவங்களுடைய கம்பெனியை இப்போ இவங்க ஆஸ்திரேலியா UAEலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7 Ink Brews அப்படிங்கிற ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜ் கம்பெனிலையும் தோனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனி MS தோனியுடைய ஐகானிக் ஹெலிகாப்டர் ஷாட்டை பேஸா வச்சு காப்டர் 7 அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல சாக்லேட்ஸ் அண்ட் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ்லாம் செல் பண்றாங்க. அதே மாதிரி MSD ஹோம் லேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவங்க வீட்டுக்கு தேவைப்படுற ஹோம் இன்டீரியர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி. ரைட் ஃப்ரம் டிசைனிங், டெலிவரி, இன்ஸ்டாலேஷன் அண்ட் போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் சர்வீசஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா டாப் மெட்ரோ சிட்டிஸ்லயும் உங்களுடைய சர்வீசஸை இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் 7 அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் வேர் அண்ட் ஃபுட் வேர் பிராண்டையும் MS தோனி ஓன் பண்றாரு. அதே மாதிரி ஷகாஹாரி அப்படிங்கிற பிளான்ட் பேஸ்ட் மீட் ஸ்டார்ட் அப் கம்பெனி, பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி, இதுலயும் MS தோனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது கூடவே ரிகி அப்படிங்கிற இன்னொரு பெங்களூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி. இதுதான் MS தோனியோடைய ரீசென்ட் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிரியேட்டர் எக்கானமி ஃபோக்கஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி இவங்க. அதே மாதிரி ரன் ஆடம் அப்படிங்கிற சென்னை பேஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டெக் ஸ்டார்ட் அப்லையும் தோனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது கூடவே கருடா ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற சென்னை பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிலையும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி அக்ரிகல்ச்சர், சர்வைலன்ஸ் அண்ட் மற்ற இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ட்ரோன்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. MS தோனி அவருடைய சொந்த ஊரான ராஞ்சியில ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வச்சிருக்காரு.
இருக்காரு. அதுல ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு வராரு. சோஷியல் மீடியால வர நிறைய வீடியோஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி MS தோனி அவருடைய பேர்ல ஒரு கிரிக்கெட் அகாடமி ரன் பண்ணிட்டு வராரு. இந்த அகாடமியோட இன்னொரு புது பிரான்ச்சை துபாயில ஓபன் பண்ண போறாரு. இது இல்லாம தோனி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அவர் வச்சிருக்காரு. அந்த கம்பெனி மூலமா டாக்குமெண்ட்ரிஸ், ஆட்ஸ் அண்ட் மூவிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்றது தான் அவருடைய பிளான். ஆல்ரெடி ஹாட்ஸ்டார்ல ரோயர் ஆஃப் த லயன் அப்படிங்கிற CSK பேஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஒன்று அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக லெட்ஸ் கெட் மேரிட் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலமா தோனி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராரு. ஃபியூச்சர்ல மற்ற லாங்குவேஜஸ்லயும் படங்கள் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பிளான்ல இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. தல தோனியுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அவர் எந்த அளவுக்கு அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபைடா வச்சிருக்காரு அப்படின்னு. அவருடைய ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வேற வேற இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இருக்கு. எங்கேயுமே கான்சென்ட்ரேட்டடா ஒரே இடத்துல அவர் வைக்கல. இதை தான் வாரன் பஃபெட்டும் சொல்றாரு, டோன்ட் புட் யுவர் எக்ஸ் இன் a single basket. இந்த மாதிரி டைவர்சிஃபைட் பண்ணி வைக்கும்போது நம்மளுடைய ரிஸ்க் வந்து கம்மியாகுது. தல தோனி ரொம்ப ஸ்மார்ட்டாவே இதை ஃபாலோ பண்றாரு. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எந்த செலிபிரிட்டியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நம்ம ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then, bye from Adi.